ஹலோ, வெல்கம் டு மினி மண்பானை சமையல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. இதே மாதிரி நம்ம வீடியோஸ்லாம் ரெகுலராக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வச்சு நம்ம என்ன டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கனை வச்சு சிக்கன் கிரேவி அண்டு சிக்கன் 65 செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை கழுவிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிக்கனை போட்டுக்கலாம். கழுவி எடுத்துக்கிட்டோம். இப்போ 65 செய்யறதுக்கு கொஞ்சம் சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது கூட கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 3 மணி நேரம் ஊறட்டும். ஒரு வாழை இலை போட்டு மூடி வச்சுட்டோம். அடுத்தது கிரேவிக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து சால்ட்டு, கொஞ்சம் மிளகாய் தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தயிர் சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி அதையும் தனியாக வாழை இலை மூடி எடுத்து வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இதை நம்ம குழம்பு கிரேவி செய்யலாம். சட்டி சூடானதும் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஊற்றி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின வாட்டி தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம். உங்களுக்கு தயிர் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப தயிர் பிடிக்கும். உங்களுக்கு தயிர் பிடிக்குன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சமைக்கும் போது இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. தக்காளி நல்லா வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். வதங்கின வாட்டி சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, மிளகாய் தூள் 3 சேர்த்து நல்லா கலரிடலாம்.
எடுத்து வச்சு இந்த சிக்கனை அதில் நல்லா எல்லாம் ஊறிடுச்சு. இப்போ அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். கொதிச்சிட்ருக்கு. மாடுலாம் கிளி சாப்பிட்டுட்ருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம 65 செய்யறதுக்கு சட்டி எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கலக்கி வச்சு மசாலாவோட சேர்த்து நம்ம 65 போட்டுடலாம். திருப்பி விடலாம். அப்போதான் நல்லா வேகும். வெந்துடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அது வேகட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த டிஃபன்லாம் அப்போ வச்சிருப்பாங்க, இப்போ அதிகமாக யாரும் வச்சுக்கிறதில்ல. சிக்கன் கிரேவி நல்லா எம்மியான சிக்கன் கிரேவி. சிக்கன் 65 எடுத்து போட்டுக்கலாம். பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இந்த மாதிரி பொருள் அல்ல. அது கூடவே ஆனியன் கொஞ்சம் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வச்சு மூடி போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்